கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. வாழ்க்கையிலே அதிகமான துக்கமும் துயரமும் அழுத்தும் போது, நம்பிக்கை யாவும் அற்றுப்போய் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது, பொதுவாக மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அழுவதுதான். ஆனால் அதிக பாடுகளுக்கூடாக சென்ற யோபு என்ற தேவ பக்தன், நான் போகும் வழியை தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் அந்த வேதனையின் முடிவில் தனக்கு கிடைக்கப் போகும் நம்பிக்கையை குறித்து கூறுகின்றார். நிலத்தின் கீழிருந்து எடுக்கும் தங்கத்தை நெருப்பினால் சுட்டெரிக்கும் போது அது அழுக்கு நீங்க பெற்று எப்படி பசும்பொன் கிடைக்கிறதோ, அதே வண்ணம் பாடுகளை ஒரு வேதனையின் அனுபவமாக நோக்காமல் வாழ்க்கையிலே தன்னை உருவாக்குவதற்கு தேவன் அனுமதித்த ஒரு கருவியாகவே யோபு அதை நோக்கினார். ஆம், பாடுகள் நம்மை ஒருபோதும் அழிப்பதில்லை. ஆனால் அந்த பாடுகளை குறித்த நம்முடைய தவறான மனப்பான்மையே நம்மை அழிக்கும். எனவேதான் பேதுருவும் அதிகமான பாடுகளுக்கூடாக போன கிறிஸ்தவ விசுவாசிகளை ஆறுதல் படுத்த எழுதிய கடிதத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதுகிறார். இங்கேயும் கூட விசுவாசிக்கு உண்டாகும் வேதனைகளை பொன்னை சுத்திகரிக்கும் அக்கினிக்கு ஒப்பிட்டு பேசும் அவர், வெறுமனே பாடுகளை சகித்து கொள்ளும் என்று எழுதாமல், அந்த பாடுகளுக்கூடாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்னவென்பதையும் அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, பாடுகளுக்கூடாக போகும் மற்றவர்களை நோக்கி கவலைப்படாதிருங்கள் என கூறிவிடுவது லகு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என கூறுவதை போன்று, பாடுகளுக்கூடாக செல்லும் ஒருவருக்குத்தான் அந்த வேதனையும் துக்கமும் புரியும் என்றாலும், பாடுகள் ஒருபோதும் வீணுக்கல்ல என்பதை தேவ பிள்ளைகள் நாம் மறக்கக்கூடாது. அவை நம்மில் தேவ சாயலை உருவாக்குகின்றன. ஆகவே இதனை உணர்ந்தவர்களாக எந்த பாடுகளானாலும் அதை தாங்குவதற்கு மேற்கொள்வதற்கும் நமக்கு பலனளிக்கின்ற தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வரும் உபத்திரவங்களில் சோர்ந்து போய் விடாதவாறு ஜெயம் கொடுக்கிற உம்மையே நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.